நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்புடைய நாம் அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஜனநாயகன் திரைப்படமானது வரும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி உலகமெங்கிலும் உள்ள திரையரங்குகளில் கிட்டத்தட்ட 7000 முதல் 8000 திரையரங்குகளில் வெளியிடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் இது கடைசி படமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அவர் சினிமா உலகில் இருந்த பொழுது நல்ல பல வெற்றி படங்களை நமக்கு அளித்திருக்கிறார். ஆனாலும் இப்போது அவர் தன்னுடைய சினிமா துறையிலிருந்து வெளியே வந்து இன்றைக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், முழுநேர சேவகனாக, ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக வீட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு தொழிலிலே கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்திற்கும் மேலாக பயணித்திருக்கிறார். அவர் வளர்ந்து வந்த பாதை, அவருடைய இந்த படங்கள் அவருக்கு எவ்வளவு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது, அவர் இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதற்கெல்லாம் அவருடைய தொழிலே ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது இன்றைக்கு சினிமா உலகம் என்பது அது ஒரு தொழில். அவரும் ஒரு மனிதர் தான். இப்ப சினிமாக்காரர்கள் என்பவர் வந்து நம்மளை போல ஒரு மனிதர்கள், அவர்களுக்கு ஒரு தொழில் வேண்டும். இப்ப நாமெல்லாம் ஒவ்வொரு தொழில் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி அவருக்கு ஒரு தொழில், ஆளுக்கு ஒரு தொழில். எனவே அவரை நாம் வந்து ஒரு சினிமாக்காரர் என்று பார்க்காமல், சினிமா என்பது தொழில், அவருக்கும் மனிதன், அவரும் மனிதன், அவருக்கும் எல்லா மனிதனுடைய அறிவு, ஆற்றல், திறமை எல்லாமே இருக்கும். இதை எதிர்கட்சிக்காரர்கள் வந்து கோமாளிகள் என்றும் கூத்தாடிகள் என்றும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு சமூகத்திலேயே, ஒரு சமுதாயத்திலோ ஒரு மனிதன் உயர்ந்து வர வேண்டும் என்றால் அவனை பற்றி, அவருடைய வாழ்வை பற்றி முழுமையாக ஒரு மனிதன் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சாதாரணமாக ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டாக இருந்தாலும் கூட அவர் அதை சுற்றியுள்ள பகுதி, அவர் இருக்கும் பகுதிகளில் அவர் ஒரு பிரபல்யமானவராக இருப்பார். அப்படி இருக்கிறவர்கள் தான் ஒரு பதவிக்கு வர முடிகிறது. காரணம் அறிமுகம். ஆனால் இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் வேட்பாளர்கள் யார் என்று தெரியாமல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பார்க்கின்ற பொழுது இது முழுக்க விஜய் என்கிற ஒரு தனி மனிதனுடைய செல்வாக்கை வைத்துதான் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாற்று கட்சிக்காரர்களுக்கு, எதிர்கட்சிக்காரர்களுக்கு இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அவர்களிடத்தில் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. விஜயை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அதாவது இவங்க வந்து பத்திரிகைகளுக்கு பணம் கொடுத்து, யூடியூபர்ஸ்களுக்கு பணம் கொடுத்து, எல்லாரையும் தன்வசப்படுத்தி, அந்த பிம்பத்தை தன்மேல் நாங்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது அல்ல. இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது
இந்த 2 மாத கால ஆட்சியில் நல்ல பல திட்டங்கள், நல்ல பல செயல்பாடுகள், லஞ்சம், ஊழல், லாவணியமற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி, தூய்மையான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக வரலாற்றில் இது ஒரு மைல்கல் என்றே சொல்ல வேண்டும். அவருக்கு இந்த ஜனநாயகன் திரைப்படமானது, அதாவது 1972 எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு வெளியேறிய பொழுது அவர் நடித்த 2-3 படங்கள் சொல்லத்தக்கவை. உலகம் சுற்றும் வாலிபன், இதயக்கனி போன்ற படங்களை வெளியிடப்பட முடியாமல் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, கலைஞர் அரசு அவரை இந்த படத்தை வெளியிட முடியாதபடி அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க வேண்டுமோ, எவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் செய்து பார்த்து அப்போதும் அவர் அவருடைய முயற்சியை விடாமல் கட்சி ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்த அந்த வேளையில், அந்த காலகட்டத்தில் இந்த படங்கள் நடித்து முடிக்கப்பட்டன. வெளியிட முடியாத சூழ்நிலைகள், அது பல மாதங்கள், வருடங்கள் திரையிட முடியாமல் வைத்திருந்தார்கள். அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இதயக்கனி படமானது வெளியானது. அந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்ததாகவே இருக்கும். அதே போல இந்த ஜனநாயகன் படம் என்பது ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம். இதை இப்போது ஆட்சியில் இருந்துவிட்டு சென்ற திராவிட முன்னேற்ற கழக அரசும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்பதற்காக ஏதெல்லாமோ தடைகளை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அந்த தடைகள் எல்லாம் உடைத்து எரிந்து இன்றைக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் வரும் 23ஆம் தேதி அன்று இந்த படம் வெளியிடப்படுகிறது, ஜனநாயகன் படம். இந்த ஜனநாயகன் படத்திற்காக படத்தை எப்படி வெளியிட வேண்டும், அதாவது வெளியிடுவாங்க, இதை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று நேற்றைய தினம் லட்சுமி தியேட்டரில் மாலை சுமார் 3 மணியிலிருந்து கூட்டம் நடைபெற்றது. இதற்கு நமது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை வி.ஜி. சரவணன் அவர்களும், சாத்தை, அதாவது சாத்தான்குளம் மத்திய செயலாளர் குணசேகரன் அவர்களும், இணை செயலாளர் பட்டுத்துறை அவர்கள் மற்றும் நிர்வாகிகள், கட்சி பொறுப்பாளர்கள், சாத்தான்குளம் நகர தலைவர் போன்ற முக்கியஸ்தர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு பெரும் திரளாக கூடி ஒரு மிகப்பெரிய ஆலோசனையை நம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்றது. அது மிகவும் சிறப்பானதாகவும் இருந்தது. அவருடைய ஆலோசனையின்படியும் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் எல்லா வேலைகளும் அதை டைரக்ஷன் கொடுத்து அதை செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கிறார். அதை ஆளுக்கால ஒவ்வொரு வேலைகளை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக, சுறுசுறுப்பாக, மிக பிரமாண்டமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இன்றைக்கு தேதி 21, நாளை மறுநாள் 23. இந்த 2 தினங்களிலே இந்த வேலைகள் அனைத்தையும் நாம் முடிக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு தொண்டனுடைய எண்ணத்திலும், ஒவ்வொரு ரசிகர் மன்றத்தினுடைய ரசிகர்களுடைய எண்ணத்திலும் வேரூன்றி ஒவ்வொருவரும் மிக சுறுசுறுப்பாக, எறும்பை விட வேகமாக வேலை செய்து இதை வெற்றிகரமாக இந்த படத்தை வெளியிட வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முயற்சியானது வெற்றி பெற வேண்டும் என்று
நாம் எல்லோரும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். மேலும் நண்பர்களே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கையோடு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.